வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டோல பாக்குற கிளிப்ஸ் எல்லாமே 149 மட்டும் தாங்க. மொத்தமா 10 கிளிப்ஸ் இருக்கு, எல்லாமே 149 தான். முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர் 3 பேருக்கு சூப்பரான இந்த ஹேம்பரை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிருச்சு, அதனாலதான் என்னால அனௌன்ஸ் பண்ண முடியல. இப்போ ப்ராடக்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல ரேண்டமா 3 பேரை செலக்ட் பண்ணி இந்த ஹேம்பரை அவங்களுக்கு கொடுக்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம சந்திரா வந்துட்டு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல, காளியம்மா சொல்றாங்க, மருமவளே, இது மாதிரி பொங்கல் வரப்போகுதுல்ல, நீயும் என் மவனும் சேர்ந்து பொங்கல் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நீ நேரா வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, சரிங்க அத்தை, நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, காளியம்மாளும் சரி மருமகளே, முக்கியமா உன் அக்காக்காரிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அவளுக்கு தெரிய வந்துச்சே பிரச்சனை ஆகிரும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் தெரியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை எல்லாம் சொல்றாங்க. இந்த டயத்துலதான் பொங்கல் வைக்கணும், வந்துரு அப்படின்னு. வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அக்கா வீட்டுல இருந்தா நம்ம கண்டிப்பா போக முடியாது, அக்கா காரிய எப்படி வெளியில அனுப்பலாம் அப்படின்னு வில்லி யோசிக்கும் பொழுதுதான் ஒரு முக்கியமான போன் வில்லிக்கு வருது. வில்லி போன் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, மேடம், நாங்க ஆபீஸ்ல இருந்து போன் பண்றோம், ஈஸ்வரி மேடத்தை பாக்குறதுக்காக இங்க 2 3 பேர் வந்திருக்காங்க. சோ அவங்கள கூப்பிடுறீங்களா? அவங்க போனுக்கு கால் பண்ண அவங்க எடுக்கல. உடனே வில்லி நினைக்கிறாங்க, ஆகா, இது சரியான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அக்காவை அனுப்பிடலாம். அவ எப்படியும் திரும்பி வர்றதுக்கு 2 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். சரி அப்படின்ட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, இது மாதிரி ஆபீஸ்ல உன்னை கூப்பிட்டாங்களாம், ஏதோ முக்கியமான வேலை, உன் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தாங்களாம், பட் நீ எடுக்கலையாம். ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, என் போன் சார்ஜ் இல்ல, அதான் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. சரி, ஆபீஸ்ல இருந்து தானே கூப்பிட்டாங்க, சரி நான் போயிட்டு வரேன். ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு வில்லியும் சரி காணி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லி வந்துட்டு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மயில அந்த இடத்துக்கு வராரு. வில்லி வந்துட்டு தனியா நிக்கிறத பாத்துட்டு, என்ன இது, சின்னத்தை இப்படி தனியா ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இவங்க கண்டிப்பா ஏதோ பிளான் பண்றாங்க போல அப்படின்னு, சரி சின்னத்தைய ஃபாலோ பண்ணா நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு மயிலு நினைக்கிறாரு. வில்லி அங்கிருந்து வெளியில வந்துட்டு 4 பக்கமும் பாக்குறாங்க. பார்த்தா யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்பாடா, அந்த டிரைவர் பையனும் இல்ல, பெரிய மாப்பிள்ளையும் இல்ல, அவனுங்க தான் சரியான பிரச்சனைக்காரனுங்க, நம்ம போறது தெரிஞ்சிச்சு அக்கா கறிக்கிட்ட மாட்டி கொடுப்பானுங்க, அவனுங்க இந்த இடத்துல இல்ல அப்படின்னு வில்லி நேரா கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. மயிலு இத பார்த்துட்டு, ஆகா, கண்டிப்பா சின்னத்தான் இந்த சிவனாண்டிய தான் பார்க்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இத சகல கிட்ட உடனே சொல்லணுமே. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு உண்மையாவே அவங்களதான் பாக்குறாங்களா அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் சகல கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நேரா ஃபாலோ பண்ணி போறாங்க வில்லிய. வில்லி நேரா அவங்க அத்தை வீட்டுல கொண்டு போய் தான் காரை நிப்பாட்டுறாங்க. மயில இத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஆகா, இவங்க இங்கதான் வந்திருக்காங்களா அப்படின்னு ஒளிஞ்சு நின்னு பாக்குறாரு. அப்போ காளியம்மா கேக்குறாங்க, மருமகளே, நீ வந்த விஷயம் வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாதுல்ல? வில்லி சொல்றாங்க, அத்தை, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அத்தை, அக்கா வந்துட்டு முக்கியமான விஷயமா ஆபீஸ்க்கு போயிட்டா, அவ திரும்பி வரத்துக்கு எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், அவ திரும்பி வரத்துக்குள்ள எப்படியும் இந்த பொங்கலை நம்ம முடிச்சிடலாம். இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சரி மருமகளே, சரி சீக்கிரம் பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இத மயில பார்த்துட்டு, ஓஹோ, பொங்கல் கொண்டாடுறதுக்காக உங்க புருஷன் கூட பொங்கல் கொண்டாட போறீங்களா? இதை இப்பவே நான் சகல கிட்ட சொல்றேன், உங்களை இப்படி கையும் களவுமா பிடிச்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயில சொல்றாரு, சகல எங்க இருக்கீங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க என்னாச்சு? மயில சொல்றாரு, இது மாதிரி சின்னத்தை இருக்காங்கல்ல, அவங்கள கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஹீரோ கேக்குறாரு, என்ன சொல்றீங்க? அவரு சொல்றாரு, ஆமா, இது மாதிரி சின்னத்தை அவங்க புருஷன் கூட சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறதுக்காக
காளியம்மாளோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து இப்ப அவங்க பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தைய மட்டும் இந்த நேரத்துல நம்ம சரியா கூட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பா வந்துட்டு சரியான பதிலடி கொடுக்கலாம். அத்தைக்கு அவங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது கூட தெரிஞ்சு போயிடும். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், அவங்க மட்டும் அந்த இடத்துல இருந்து போகாம நீங்க பாத்துக்கிடுங்க. மயிலு சொல்றாரு, சகல நான் அப்பக்கப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க அத்தைய மட்டும் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதும் ஈஸ்வரி வந்துடுறாங்க. ஹீரோ நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எந்த விஷயம் சொன்னாலும் அதை கேக்குறதுக்கு எனக்கு நேரம் எல்லாம் கிடையாது, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, ரொம்ப நாளா உங்க தங்கச்சி மேல நான் ஒரு பழி சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவங்களுக்கும் சிவனாண்டிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க நம்பவே இல்லை. இப்போ அதை நிரூபிக்கிற விதமா என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை உங்களுக்கு நேரடியா நிரூபிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பேசுறத நான் எதுவும் கேட்க முடியாது. ஏன் தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும், அவ ஏதாவது ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போயிருப்பா. நீ தேவையில்லாம இந்த நேரத்தை பயன்படுத்தி என் தங்கச்சிய பத்தி பழி சொல்லலாம் அப்படின்னு நினைக்காத. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, உங்க தங்கச்சிய பத்தி பழி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. உண்மை என்னமோ அதை தான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, உங்க தங்கச்சி அந்த சிவனாண்டிய பார்க்க போயிருக்கிறது உறுதி அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. சரி அப்படின்ட்டு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க இப்ப வந்தீங்கன்னா நான் நிரூபிப்பேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒருவேளை இவர் உண்மையை நிரூபிக்கல அப்படின்னா நீங்க வழக்கம் போல இவர் மேல கோவப்படலாம். ஆனா இவர் வந்துட்டு உண்மையதான் சொல்றாரு, அவர் வந்துட்டு பார்த்ததுதான் சொல்றாரு. ஒருவேளை அவர் பொய் சொன்னா அவருக்கு நீங்க தண்டனை கொடுங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நீ கூப்பிட்ட இடத்துக்கு நான் வரேன். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அங்க எதுவும் நடக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, அதனால நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த விஷயத்த மட்டும் கேட்டுக்கிடுங்க, நீங்க வாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு அங்க கிளம்புறாங்க மயில் இருக்கிற இடத்துக்கு. நேரா நம்ம ஹீரோ இருக்காரு, மயில் இருக்காங்க, ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா மயில பாக்குறாங்க. பார்த்ததோட நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்ல மயில சொல்றாரு, அத்தை உங்க தங்கச்சி என்ன பண்றாங்க அப்படிங்கறத உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தாங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், அங்க பாருங்க அப்படின்னு சொல்ல நேரா சந்திராவா பாக்குறாங்க. சந்திரா அவங்க காளியம்மா கூடயும் அந்த சிவனாண்டி கூடயும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு சரியான கோபம். அப்ப மயிலி சொல்றாரு, பாத்தீங்களாத்த உங்க தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம காண்டுல, ஏய் சந்திரா அப்படின்னு சொல்லி சத்தம் போட சந்திரா அவங்க அக்காவை திரும்பி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. காளியம்மாளும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ வெள்ளி நேரா ஹீரோவையும் பார்க்க ஹீரோ தான் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படிங்கறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி அங்கேந்து வந்துட்டு, ஏ சந்திரா இங்க வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. மயிலு சொல்றாரு, அத்தை உங்களுக்கு தெரியலையா, அவங்க புருஷன் கூட சேர்ந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் செம்ம காண்டாக்குறாங்க நம்ம ஈஸ்வரி. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, இவன் எப்படி பட்டவன் அப்படின்னு உனக்கு தெரியும்ல, இவன் கூட நீ இன்னும் சகவாசத்துலதான் இருக்கிறியா அப்படின்னு. அதுக்கு வில்லி வந்துட்டு அமைதியா நிக்க அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இததான் ரொம்ப நாளா உங்ககிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அதே மாதிரி நிரூபிச்சாச்சு. உங்க தங்கச்சி அடிக்கடி வந்து இந்த சிவனாண்டிய சந்திச்சத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களாத்த, அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் தொடர்பு இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட நான் பல முறை வந்துட்டு ஆழமா சொன்னேன், ஆனா நீங்க கேட்கவே இல்லை. இப்ப நாங்க ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி வில்லி. அப்போ காளியம்மா சொல்றாங்க, ஏய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் வாய மூடு, நான் உன்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவை பார்த்துட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, பசமா சிக்கிட்டீங்களா அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி முறைக்கிறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிளிப்ஸ் ஹேம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்லயும் சொல்லுங்க. 149க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு
மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில ஃபர்தர் மெசேஜஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.